புகைப்பிடிப்பவர்களை விட அவர்கள் அருகில் இருப்பவர்கள் பாதிக்கப்படுவது அதிகம். ஆக சுயநலம் தவிர்ப்போம், பொதுநலம் காப்போம். டேய் ஃபாசில, என்னடா ஃபோன் அடி ஏறா. அலாரண்டா ஆஃப் பண்றேன். இவன் பேரு ஃபாசில். இவனுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, அது ஃபிகருங்க. அப்படின்னா நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இந்த 4 வருஷம் காலேஜ் லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபிகரையாவது உஷார் பண்ணுன்றதாங்க இவனோட ஆசை. அதுக்காக இவன் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. 94432. எவ்வளோப்பா ஈஸி பண்ணணும்? நான் எல்லா நம்பருக்கும் 10 ரூபாய்க்கு ஈஸி பண்ணி. 10 ரூபாய்க்கு தான் அவளை காலைல வந்து சீன் போட்டுருந்தியா? 10 ரூபாய்க்குலாம் ஈஸி பண்ணுறதில்ல. கடை இறங்கி போப்பா. என்னன்னா காலையிலே ஒரு கஸ்டமர் இன்சல்ட் பண்ணுறீங்க. இப்படி இருந்தால் கடையை எப்படி டெவலப் பண்ணுவீங்க? இப்படி பண்ணி கடையை டெவலப் பண்ணணும் அவசியம் இல்லை. கீழே இறங்கடா. ஒரு பொண்ணு தான் கால் பண்ணுது. அதை எப்படி சமாளிக்கிறான்னு நீங்களே பாருங்க, புரிஞ்சுக்குவீங்க. இன்னைக்கு என் பர்த்டேன்னு தெரியும்ல, ஏன் ஃபோன் பண்ணலாம்? ஹே சாரிடி, தூங்கிட்டேன்டி. இல்லைம்மா, இன்னைக்கு உன் பர்த்டே இல்லை, அதான் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அன்னதானம் பண்ணலான்னு வந்தேன். இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எப்பவுமே உண்மையை மட்டும் பேசுற பாத்தியா? என்ன வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு? அது ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறியா? ஒரு நிமிஷம் இரு. குமாரு, ஏய் ஃபோன் வந்துருக்குடா. ஏதோ பிட்டெக்ஸ்னு போட்டிருக்குடா. என்னது பிட்டெக்ஸா? இவன் பேரு குமார். இவன் எல்லாரும் கட்டிங் குமார் தாங்க கூப்பிடுவாங்க. ஐயோ, கட்டிங் அப்படின்னா தப்பா நினைக்காதீங்க, இது வேற கட்டிங். இவனுக்குன்னு ஒரு சில லாஜிக் இருக்குங்க. ஒரு சிம்பிள் லாஜிக் தெரியுமா? எக்ஸாமில் ஃபஸ்ட்டு போகிறவனோட லாஸ்ட்டு போகிறவனை தான் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு போய் நில்ல, எல்லாத்தையும் ஜட்டி வரைக்கும் கை விட்டு செக் பண்ணி அனுப்புவானுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சுப்போ உனக்கு தண்ணி முதற்கொண்டு உன் டேபிளில் வைப்பான் அவன் சூப்பர்வைசர். இது கூட தெரியாமல் 4 வருஷம் காலேஜ் படிச்சுட்டு அரியர் எக்ஸாம் வரைக்கும் எழுத வந்துட்டீங்க. ஏன்டா டேய், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் போகலாம். டேய், இது ஜஸ்ட் சாம்பிள் தாங்க. இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்கண்ணா, தூங்கி நின்னா. ஒன்றும் இல்லைப்பா, இந்த முறை ஜெராக்ஸ் போட 21 புக்கு கொடுத்துக்கிறேன். எப்படி நீ மார்க் பண்ணி வச்சிருக்கியா இல்லை நான் மார்க் பண்ணி போடணுமா? ஐயோ வேணவே வேணாம், போன்றோடையும் மார்க் பண்ணி கொடுத்தா ஒன்றும் தெரில. 15-21 ஆயிடுச்சு. இந்த தடவை மேம்கிட்ட கேட்டிருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் குறிச்சு கொடுத்துருக்காங்க. அதை படித்தாலே பாஸ் ஆகிட்டோண்ணா. நான் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், நீ அதை மட்டும் போட்டு கொடு. எத்தனை வேணாம்ப்பா, ஃபோன்லேயே சொல்லிட்டு. என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. சரிப்பா, என்னன்னு சொல்லு. டேய் யாரா இது காலங்கத்தால புக்கை என் கண்ணு முன்னாடி வச்சுது? வாயில வந்துட போகுது. அவன்தானா? அவங்க 2 பேரும் நல்ல பசங்க மாதிரி இருக்கிற கெட்டவங்க. ஆனா மத்தவங்க பார்வையில கெட்டவனா தெரியற இவன் சரியான டம்மி பீஸுங்க.
எப்பா சிச்சிங் சிச்சிங் நீ எப்பா புக்கை இங்க வைக்காம வேற எங்கடா வைப்பாங்க? இவன் தாங்க இந்த குரூப்ல நல்லா படிக்கிற பையன். அப்புறம் ஏன் அரியர் வச்சிருக்கான்னு பாக்குறீங்களா? இவங்க 3 பேர் கூட இருக்காங்கல்ல, அதான். பாத்தீங்களா இந்த கொடுமைய? இவங்களுக்கு பயந்துட்டு எங்க வந்து படிக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் எப்படி இவன் பாஸ் பண்ண முடியும்? இவங்களுக்கெல்லாம் போய் 10 நாள் படிக்க லீவ் கொடுத்தா என்னங்க பண்ணுவாங்க? வாங்க பாப்போம். ஏன்டா கேட்க மாட்டேன், எனக்கு புக்குனாலே அலர்ஜி. போன வாரம் இதேமாரி புக்கை பார்த்துட்டு போய் பைக்கு பஞ்சர் ஆகி நின்றுச்சு. என்னடா ஓர சீனை போட்டு நிற்கிறீங்க? ஸ்டடி ஹாலிடேஸ் போலவா இருக்கு? முடிய போதுன்னு நினைக்கிறவனுக்கு தான்டா இது ஸ்டடி ஹாலிடேஸ். என்ன மாரி வாழ்க்கை போகிறனாலும் சுவாரஸ்யமாக பார்க்குறவனுக்கு என்றைக்குமே இது சம்மர் ஹாலிடேஸ் தான். ஆமா, இவர் அப்படியே சாதிச்சிட்டாரு, பேட்டி கொடுக்குறாரு. மூர்றா ஏய் அடங்கடா. மச்சான் இந்த வாரம் அரியர் கிளியர் பண்ணிட்டா என் ஆளு என்னை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கடா. எந்த ஃபிகர் மச்சான்? என்னடா அவன் இப்படி கேட்குறான்? ஆமா, பின்ன நீ ஊர்ல ஒரு சந்து புந்து விடாம எல்லா பிக்கரையும் லவ் பண்ணா அப்படிதான் கேட்பாங்க. ஏன்டா சொல்ல மாட்டீங்க? அவன் ஸ்டடி ஹாலிடேஸ்க்கு எப்படி தான் படிச்சு நிற்கிறான்? நம்ம கேங்கு தான் இருக்குது. ஒருத்தவன் பார்க்காத ஃபிகர் போயிட்டு சுற்றி நிற்கிறான், இன்னொருத்தன் வராத கொஸ்டினுக்கு பிட்டு போட்டு நிற்கிறான். அந்த வராத கொஸ்டினை ஒருத்தரையும் மார்க் பண்ணி கொடுத்தே நீ தான்டா. இன்னொருத்தருக்கு புக்குனாலே அலர்ஜி. தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்கடா. நீங்களாம் லைஃப்பில் பெரிய ஆளாக வருவீங்கடா. முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கடா. டே மச்சான், இந்த 10 நாள் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணி அரியர் கிளியர் பண்ணுறோம்டா. மொக்க பண்ணாம அவன் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறான். மச்சான், உங்களுக்கு என்னென்ன அரியர் இருக்குதுன்னு சொல்லுங்கடா. நான் ஷெட்யூல் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அங்க எவகிறா? என்னடா நான் சீரியஸாக பேசினுக்கிறேன், நீங்கள் சிச்சு நிற்கிறீங்க. ஏய் மச்சான், நீ சீரியஸாக தான் பேசுறியா? எத்தனை சப்ஜெக்ட்னா கூட பரவாயில்ல, நம்பரில் எழுதிக்கலாம். நீ சப்ஜெக்ட் பேர்லாம் கேட்குற. முதல்ல இந்த பேப்பரில் எங்கள் சப்ஜெக்ட் பேர் எழுத இடம் பத்துமா? என்ன மச்சான், வாஸ்தவம் தான். வாசம் தான் மச்சான். நான் வேணா எத்தனை சப்ஜெக்ட் பாஸ் ஆயிருக்கேன்னு சொல்கிறோம், அதை எழுதிக்கோ. எத்தனை சப்ஜெக்ட் மச்சான் நீ பாஸ் பண்ண? தெரியலடா மச்சான். சரி, போனது போட்டோம். ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிக்கலாம்? என்னடா மச்சான், இப்போ இன்னைக்கே படிக்க சொல்கிறியா? ஆமாண்ணா மச்சான், புதுசாக ஒரு நோட்டு வாங்கினா கூட பக்கம் பிள்ளையார் கூட்டு அத்தை பக்கத்தில் இருந்தாண்டா எழுத ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஒரு நாள் பிள்ளையார் கூட்டு 4லேருந்து படிப்பேன்டா. என்னடா சொல்கிற? என்ன அப்போ 4லேருந்து படிக்க சொல்லுவியா? அதானே நான் என்னடா சொன்னேன், அவன் தானே சொல்கிறான். என்னடா இன்னைக்கு 3 பேர் படிக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ, நீ அப்படிலாம் தப்பாக நினச்சிக்காத மச்சான். நான் 3 பேர் படிக்கூடாதுன்னு எங்கள் ஆசை இல்லை, நம்ம 4 பேருமே படிக்கூடாது, அதான் எங்கள் ஆசை. என்னடா மச்சான் சொல்கிறீங்க? கரெக்டா மச்சான். டேய் நல்லா வருவீங்க. 504 505. ஏய் மச்சான், இன்னைக்கு இந்தியா வச்சு சவுத் ஆஃப்ரிக்கா கூட மேட்ச் ஆண்ட சேப்பாக்கத்தில் போகலாமா? டேய் டிக்கெட் கிடைக்கலாம் சான்ஸே இல்லை. ஏய் அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைடா. என் ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான், அதெல்லாம் பேசி கட் பண்ணிக்கலாம். உன் ஃப்ரெண்டா? அது யாரா எங்களுக்கு தெரியாம? அவன் பையன்டா, பொண்ணு கிடையாது. உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. நீ வரியா வரலையா? என்ன நான் வராம? சரி, நரேஷ் எப்படி கரெக்ட் பண்ணுறது? ஏய் அதை நான் பார்த்துக்கிறேன். என்னடா சொல்லுங்கடா. ஏ மச்சான், பேப்பரில் போட்டுக்குதுடா, இன்னைக்கு சேப்பாக்கத்தில் இந்தியா வச்சு சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் ஆண்டா. எப்பயாச்சும் ஒரு தானே நடக்குது, போலாமா? ஏய் என்னடா அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான், அவன் கேட்டுன்னு இருக்கான். போயிட்டு வாங்க மச்சி. போயிட்டு வாங்கல்ல, நீயும் வரணும் மச்சி. டிக்கெட் ஏறா.
இல்லை மச்சி, காலையிலேருந்து 7 தடவை ஆயிடுச்சு. நீங்கள் போயிட்டு வாங்களேன். ஏ மச்சான், நீ படிக்கூடாதுதான்டா நாங்கள் மேட்ச்சுக்கே போகலான்னு முடிவு பண்ணோம். நீ நடான்னா காலிலேருந்து 7 தடவை 8 தடவைன்னு போயிடலாம் சொல்கிற. அப்படியாப்பட்ட மேட்ச்சே வேணாண்டா. நல்லா மச்சான் சொல்கிறேன், நம்ம இங்கேயே உட்காந்து படிப்போம். ஹலோ, என்னடா மச்சான் சொல்கிறேன்? என்னடாச்சு? மச்சான் சச்சின் 178ஆண்டா. அந்த மூணுத்தையும் கூட்டு 1 + 8 = 16. 16ரா? உன் அரியரு மூட்டு படி. சொல்லு மச்சி. என்ன மச்சி பண்ற? இப்போ கரண்ட்டாக கொஞ்சம் ஸ்டடீஸில் பிஸியாக இருக்கேன். மேட்ச் பார்க்கலையா? அதான் படிச்சுன்னு இருக்கேன்னு சொல்கிறேன்ல. மச்சி சச்சின் 191 ரெண்டா. என்னது 191? என்ன கூட்டுறியா? 11 தான் வரும். ஃபார் மீ 21. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், ஓகே? மச்சான், நீ ஸ்கோர் மட்டும் மெசேஜ் அனுப்பு. வச்சுட்டா? மச்சி, வாட் யூ சேயிங்? யூ ஹேவ் ஒன்லி 16 ஏரியா? ஃபார் மீ 21. ஃபைல் லீடிங்டா. யூ கான்ட் ஏபிள் டு பீட் மீ. வச்சிருக்கிறது அரியரு, இதில் பெருமை வேற. சொல்லுமா. என்னடா மேட்ச் பார்த்துட்டு இருக்கியா? இல்லைம்மா, படிச்சுட்டு இருக்கேன். உனக்கு கிரிக்கெட் பிடிக்காதா? பிடிக்குமே. சச்சின் 198 ரன்ஸ் தெரியுமா? என்னது 198ஆ? என்னம்மா சொல்கிற? நீ ஏன் மேட்ச் பார்க்கல? நீ தான் அரிய கிளியர் பண்ணாதான் உன்னை பார்க்க முடியும்னு சொல்லிட்டேன். அதனால தாம்மா பார்க்காம படிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்கோ. சரி, ஓகேம்மா, நான் போய் பார்க்குறேன். பை. It's Mahendra Singh Dhoni back on strike. Wow, smash back! எதுக்கு இந்த மானங்கட்ட போன போ? MS Dhoni, that's gone into the boundary like a real trace. டபுள் செஞ்சுரி. மச்சான், இது நாள் வரைக்கும் நம்ம ரூமில் படிச்சுட்டா நமக்கு அறிவு ஒன்றும் வளரல. நாம் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் என்னது? அறிவு திருக்கோயில். இந்த சாந்தமான இடத்த பயன்படுத்தியாவது படிங்கடா. இதையும் விட்டுட்டீங்க, உங்களுக்கு அறிவு ஒன்றும் வளராது. மச்சான், ஃபஸ்ட் இயரில் நம்மளை என்னென்ன சொல்லி சேர்த்தாங்க? கேம்பஸுக்கு கம்பெனி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம காலேஜுக்கு ஒரு கம்பெனி கூட வரல மச்சான். ஃபோர்டு வருதுன்னா, டிசிஎஸ் வருதுன்னா, ஹெச்சிஎல் வருதுன்னா ஒரு கம்பெனி கூட வரல மச்சான். என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டேன், அவன் காலேஜில் ஆஃப் கேம்பஸ் வருதான், நம்மளாம் போய் அட்டன் பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், நாம் போய் ஆஃப் கேம்பஸ் அட்டன் பண்ணி எதனா ஒரு ஜாப் பண்ணலாம். மச்சான், இந்த கேம்பஸ்ன்றி அது என்ன வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் தானே? அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் எங்ககிட்ட பேசுகிற? அதுக்கும் எங்களுக்கு தான் சம்மந்தமே இல்லையடா. என்னடா லைஃப்பில் வேலைக்கே போகாத மாதிரி பேசின்னு இருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் வேலைக்கு போய் தானே ஆவீங்க. அவன் தான் சொல்கிறான்ல, இந்த வேலை விஷயமா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. அதான் உனக்குன்னு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணு. மச்சான், காலைல நியூஸ் பேப்பர் படிச்சியா? செம்ம நியூஸ். என்ன அப்படி யோசிக்கிற? வாழ்க்கையில் எப்படின்னா நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பியா? சமந்தாக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணமா? ரொம்ப யோசிக்காத. டேய், சித்தார்த்துக்கு தான் கல்யாணம் ஆச்சுடா. அவனுக்கு கல்யாணம் தான் உனக்கு தெரியும், ஆனால் 6 மாதம் டைவர்ஸ் ஆச்சு தெரியுமா உனக்கு? ஆமாம், அவன்கிட்ட கேளு. ஊரில் அவன் எப்போ கல்யாணம் பண்ணான், எப்போ டைவர்ஸ் பண்ணான், எப்போ இழுத்துட்டோன்னான் எல்லாத்தையும் சொல்லுவான். ஏன்னா ஃப்யூச்சரில் பண்ண போகிறான்ல. அதுக்கப்புறம் மச்சான் என்னை பற்றி கரெக்டாக புரிஞ்சிச்சிருக்க. ஆமாம், இதில் பெருமை வேற. வேலையை பற்றி பேசும்போது மட்டும் வெறுப்பாக பேசுங்க, சம்மந்தாவை பற்றி பேசும்போது சிறப்பாக பேசுங்க. ஏய், நாங்கள் தான் அப்படின்னு தெரியுதுல்ல, நீ தான் முடிவு ஒரு மாதிரி படிச்சுட்டு இருப்பல, பொத்திட்டு படி. ஏய் திட்டு பசங்களா, எல்லாரும் படிக்கிறீங்களா? ஐயோ, 6 நாள் கழிச்சு 7வது நாள் புக் எடுத்தா 7 நாட்டு சனி வந்து நிற்கிதே. மச்சான், நான் ஏன் வந்திருக்கேன்னு தெரியுமா? இது வேற ஒரு கேள்வியா? எங்கள் குடியை கெடுக்க வந்துருக்க. ஏய், என்ன மச்சான் அப்படி சொல்கிறேன்? இன்றைக்கி என் பிறந்த நாள்ரா, தெரியாதா? ஆமாம், அதுக்கு நீ 3 வருஷமாக வந்து கொண்டாடி இருக்கணும். நீயே ரஜினி படம் மாதிரி எப்போனா ஒரு தடவை தான் வர. இதில் உன் பிறந்த நாள் வேறு ஞாபகம் வச்சுருக்கணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. இன்றைக்கி என் பிறந்த நாள் கொண்டாடியே ஆகணும். ஆமாம், எங்கள் பழப்ப கடைன்னு முடிவு பண்ணிட்டேன், கொண்டாடுவோம். வேர் இஸ் த பார்ட்டி மச்சி? நீங்கள் எங்கே கூப்பிட்றீங்களோ போகலாம். மச்சான், சரக்கு போகலாமா? போகலாம்டா.
மச்சான் எந்த பாருங்க போலாமா? பக்கத்தில் இருக்குது அந்த பாருக்கே போயிடலாமா? மச்சான் இங்கே பாடுறா, உனக்கு எப்படி நாங்கள் படிக்கூடாதுன்றது குறிக்கோளோ அதேமாரி இவன் படிக்கூடாதுன்றதா எங்கள் குறிக்கோள். இவன் வந்தால் நாங்கள் வரோம், இல்லைன்னா நாங்கள் வரல. என்னடா மச்சான் சொல்கிறேன்டா? வாடா டேய். டேய் நான் வரடா, டீ டோட்லடா. டேய் இன்னைக்கு தான்டா லாஸ்ட் டேட்டு. ஸ்டடி ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு போச்சுடா. இன்னைக்காவது படிப்போம்டா. எல்லாரும் அவன் குலதெய்வத்தை வேண்டிங்கடா. முடிஞ்சு போச்சுடா முகூர்த்தம். நீ வந்து நின்னுக்க. டேய் என்ன பண்ண விடுங்களாண்டா எதுனா. எல்லாம் நீ நல்லா பண்ணுவ. ஆல் தி பெஸ்ட்ரா. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. போயிட்டு 10 நிமிஷத்தில் வர போகிறேன். எங்களுக்கு ஆல் த பெஸ்ட். போடா. டேய் கதவு போட்டு நான் வந்துட்டோமா? நாங்கள் தானே முதல்ல வர போகிறோம். நாங்களே போட்டு வந்துடும்டா. கிளம்பும் போதே வாடா. போடா. என்னடா என்ன ஃபிகரை காணோம்? மச்சான் நீ அவனுக்கு ஃபோன் போடு. ஹலோ மச்சான் ரிசல்ட் வந்துச்சுடா மச்சான். என்னடா மச்சான் சொல்கிறேன்? என்ன நம்மளாம் ஃபெயில் ஆகிட்டோமா? எவ்வளோ மச்சான் கரெக்டாக சொல்கிறேன்? உன் மூஞ்சிலாம் இந்த மெட்டீரியல் தான்டா சீரியஸாகவே இருக்கும். என்ன நம்மளாம் வழக்கம் போல் ஃபெயில் ஆகிட்டோம் அதானே? அது ஃபெயில் ஆகிட்டோமா? ஆமாண்டா ரிசல்ட் வந்துச்சு. வழக்கம் போல் நம்மளாம் ஃபெயில் ஆகிட்டோம். நான் போய் ரிசல்ட்டை பார்க்குறேன். டேய் ரிசல்ட் தான் வந்துருக்குது. நம்ம ஒன்றும் யாரும் பார்க்கல. வா பட்டுக்கு போகலாம். டேய் யூனிவர்சிட்டி ரிசல்ட்ரா. ஹலோ என்னடா சொல்கிறேன்? நான் போய்ட்டு மச்சான் ரிசல்ட் பார்க்க போவேன். 10க்கு தான் மச்சான் வருவேன். 10க்கு தான் வரியா? பாஸ் 2 போஸ்ட் ஓட்டிருக்கு. எந்த படம் பாஸ் ஓடுது? மச்சான் கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இஎம்ஐயில் கார் வாங்கியிருக்கேன். நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க. ப்ரொடியூசரை பார்த்துருப்பா. கதை ஓகே ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்பா. மற்றதுலாம் நேரில் வந்து பேசுகிறேன். என்னங்க நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்க வந்தீங்களா? அதாங்க பிரியா லவ் பண்ணல, அவளை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட செட்டில் ஆகிட்டேன். என்னங்க இப்படி பார்க்குறீங்க? நம்மளுக்கு என்ன வருமோ அதெல்லாம் பண்ண முடியும்.